வணக்கம், என் பெயர் தர்ஷினி. இந்த காலை வேளையில் மீண்டும் உங்களை எங்கள் ஆராதனை சந்திப்பதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவருக்கு தகுந்த முக்கியத்துவத்தை நம் ஆராதனை மூலம் செலுத்துவோமாக. ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பாக உங்கள் கையடக்க தொலைபேசியை ஓசையற்ற நிலையிலோ அல்லது சுவிட்ச் ஆஃப் நிலையிலோ வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் தனி நபராக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டால் உங்கள் ஹெட்ஃபோன்ஸ் அல்லது இயர்ஃபோன்ஸை பயன்படுத்தி கொள்ள கேட்கிறோம். நம் ஆண்டவர் நல்லவர். இந்த மகிமையான ஆண்டவருக்கு சிறந்த ஆராதனையை செலுத்துவோம். வாருங்கள். இன்னொரு ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். இந்த ஆராதனையிலே நீங்கள் எங்களோடு இணைந்து நம்முடைய ஆண்டவரை ஒரு குடும்பமாய் ஆராதிக்கும்படியாய் கொடுத்த இந்த தருணத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். We are very happy and glad to receive and to worship our God with you. So let's sing this first song and worship our God together. இந்த முதல் பாடலை பாடி நாம் ஒரு சபையாய் ஆண்டவரை ஆராதிப்போமாக. வாருங்கள், இந்த வேளையிலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்ப்போமாக. இந்த வாரம் முழுதும் ஒவ்வொரு நாளும் கூட நம்மை மறவாமல் நம்மை நினைத்த ஆண்டவரை நோக்கி நாம் இந்த நாளிலும் நாம் பார்ப்போமாக. மனதார கூட அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து நம்மை நடத்தின தேவன், நம்முடைய குரல்களுக்கு செவி கொடுத்த தேவன், அந்த ஆண்டவரை நோக்கி இந்த நாளிலும் நாம் பார்ப்போமாக. ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, அந்த ஆண்டவருக்கு நாம் மனதார கூட நன்றி செலுத்துவோம்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் சேர்ந்து சொல்வோம், அவர் உம்மோடும் இருப்பாராக. அடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போமாக. Let's pray the next prayer together. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். ஆமென். நாம் இரட்சகர் இயேசு கிறிஸ்து சொல்லிய வார்த்தைகள் லாவன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். நாம் சேர்ந்து சொல்லுவோம், ஆமேன். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்களை எல்லாம் எங்கள் இருதயத்தில் பரிந்தருளும்படி வேண்டுகிறோம். நாம் நம்முடைய குற்றங்குறைகளை பாவங்களை அறிக்கையிடும்படியாய் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய மன்னிக்கக்கூடிய பரலோக பிதாவின் சமூகத்திலே நாம் வர இருக்கிறோம். சிறிது நேரம் நம்முடைய இருதயத்தை நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போமாக. நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை ரட்சிக்கவும் பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசவும் நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கவும் தமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்து இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எனவே தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு எல்லாருடனும் அன்போடும் சமாதானத்தோடும் வாழ்வோம் என்று உறுதியுடன் மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் நமது பாவங்களை அறிக்கை இடுவோமாக. வெளியே கூட உங்களால் முடிந்தால் நீங்கள் இருக்கிற இடத்திலே முழங்கால் இடும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். If you are able, where you are and you are able to kneel, I want to encourage you to kneel. Let's take this moment seriously and bring our shortcomings before our God. Let's pray this prayer together. இந்த ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் மீறுதலினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடன் உம்மை சேவிக்க அனுகரித்தருளும். ஆமேன், ஆமேன். நாம் நம்முடைய பரலோக தந்தையினுடைய மன்னிப்பின் நிச்சயத்தை இந்த வார்த்தைகள் மூலமாய் பெற்றுக்கொள்வோமாக. Let's receive the assurance of forgiveness through these words. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. அமேன், அமேன். இந்த வேளையில கூட நாம் தொடர்ந்து நம்முடைய ஆண்டவரை பாடல்கள் மூலமாய் ஆராதிப்போமாக. வாருங்கள், மன்னிக்கப்பட்ட ஜனமாக கூட தொடர்ந்து நம்ம இந்த ஆண்டவரை ஆராதிப்போமாக. நீர் செய்த நன்மைகள். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல்
ஜீவன் தந்த தேவனை கூட நம் மனதார ஆராதிப்போமாக. நன்மைகள் செய்த தேவன், இந்த வருகிற ராஜாவை கூட நம் மனதார உயர்த்துவோமாக. ஓ ஹல்லேலூயா! வருகிற ராஜாவுக்கு வருகிற
ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமுடைய நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை நாங்கள் மனதார கூட நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே பாத்திரர், நீர் ஒருவரே எல்லா துதிகளுக்கும் பாத்திரர். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு கூட நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் மத்தியில் ஆசீர்வாடக்கூடிய தேவனே, உமக்கு நன்றி. ஓ ஹல்லேலூயா, நன்றி, நன்றி ஐயா, நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்க கொடுத்த அந்த வாய்ப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு வரக்கூடிய உம்முடைய போதகரே, ஆண்டவரே எங்கள் போதகரை கூட நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக கூட ஆண்டவரே நாங்கள் அதிகமாக உமக்கென்று ஓட மாற ஆண்டவரை ஜீவிக்க கூட தேவரே நீர் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்தி எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 21 வரை வாசிக்கப்படும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 21 வரை வாசிக்கப்படும். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி இரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமேன். இது தேவனுடைய வசனம். நாம் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் செய்வோமே. லெட்ஸ் ப்ரே. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. Heavenly Father, let the words of my mouth and the meditation of our hearts be acceptable in your sight, O Lord, our strength and our Redeemer. In the name of the Father, the Son and the Holy Spirit. Pida Kumaran Parisutha Avin Namatile. Amen. Amen. God will make a way is a song that many of us are very familiar with, might have known, have sung it, maybe your favorite song as well. ஆண்டவர் ஒரு வழியை உண்டாக்குவார் என்று இருக்கக்கூடிய இந்த பாடல், தேவன் ஒரு புதிய வழியை உண்டாக்குவார், தேவன் ஒரு வழியை உண்டாக்குவார் என்று சொல்லக்கூடிய இந்த பாடல் நாம் அநேகரும் பாடியிருக்கலாம். நமக்கு ஒரு பிரியமான ஒரு பாடலாய் கூட இருக்கலாம். இது ஒரு ஆங்கில பாடலாய் இருந்தாலும் இது தமிழிலே கூட மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. Although this is an English song, but it has also been translated in Tamil. The writer Don Moen shares that it was written on his way to his 9-year-old nephew's funeral. அவருடைய இந்த பாடலை எழுதின டான் மோவன் அவர்கள் அவருடைய 9 வயது ஒரு சிறாருடைய அந்த 9 வயது அவருடைய உறவினருடைய மரண அந்த அஞ்சலிக்கு செல்லும்படியாக இருக்கக்கூடிய அந்த வேளையிலே அவர் இதை எழுதினார் என்று நாம் வாசிக்கிறோம்.
He says, although it was written in a desperate situation, it is not a song of desperation. இது மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலையிலே எழுதப்பட்டிருந்தாலும் இது ஒரு வியாகுலத்தின் பாடல் அல்ல என்று அவர் சொல்லுகிறார். He says it is a song of declaration. இதுவோ ஆண்டவரை குறித்து சொல்லக்கூடிய அறிக்கைப்படக்கூடிய ஒரு பாடலாய் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். A declaration of trust in God. ஆண்டவர் மேல் ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு அறிக்கையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். Don Moen wanted to remind his family and himself that in spite of all the hopelessness they faced around themselves that day, அந்த நாளிலே அவருடைய மருமகன் இறந்தவுடன், அந்த 9 வயது மருமகன் இறந்தவுடன், அந்த நாளிலே அவர்கள் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் அதை சந்தித்த பொழுதும் அவருடைய குடும்பத்திற்கும் அவருக்கும் அவர் ஞாபக ஊட்டும்படியாக God was working in a different way which they could not see, could not understand. He wanted to remind them that God was working in a different way which they could not see and could not understand. ஆண்டவர் ஒரு வித்தியாசமான வழியிலே செயல்படுகிறார். அவர்கள் அறிய முடியாத, புரிந்து கொள்ள முடியாத ஒரு வழியிலே செயல்படுகிறார் என்று அவர்களுக்கு ஞாபகூட்டும்படியாய் அவர் இதை செய்தார். They wanted to trust God in that very difficult situation. அந்த கடினமான சூழ்நிலையிலே அவர்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும்படியாய் விரும்பினார்கள். They wanted to believe in God's way. ஆண்டவருடைய வழியிலே அவர்கள் நம்பிக்கை வைக்கும்படியாய் இருந்தார்கள். My friends, you and I may have been in a very difficult situation where we may have lost hope. நீங்களும் நானும் கூட நம்மளுடைய நம்பிக்கையை இழக்கக்கூடிய ஒரு கடினமான சூழ்நிலையை எதிர்நோக்கி இருக்கலாம். We become frustrated and stressed. நாம் ஒரு மிகவும் ஒரு வியாகுலத்திலே ஈடுபட்டு நாம் மிகவும் அழுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் வந்திருக்கலாம். We struggle to see or understand what God is doing in our life. இந்த சூழ்நிலை நிமித்தமாய் நாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்று பார்க்க முடியாதபடி நாம் தத்தளித்திருக்கலாம். Where God is leading in this situation, இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் என்னை எங்கு வழி நடத்துகிறார்? Where friend maybe you have received bad news from your doctor. உங்களுடைய மருத்துவரிலிருந்து நீங்கள் ஒரு கடினமான செய்தியை, ஒரு தவறான செய்தியை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கலாம். or you are going through a very challenging time, அல்லது மிகவும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். or maybe like Don Moen, you may have lost a loved one. அல்லது டான் மோவனை போல நீங்கள் ஒரு அன்பானவரை இழந்திருக்கலாம். but today God wants us to believe in his way despite our situation. நம்ம சூழ்நிலைகளை பார்க்கிலும் ஆண்டவர் அவருடைய வழிகளிலே நாம் நம்பிக்கை வைக்கும்படியாய் விரும்புகிறார். God wants us to believe and walk with him in the new way that he is creating for us. ஆண்டவர் நமக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய புது வழியிலே நாம் அவரை நம்பி நடக்கும்படியாய் விரும்புகிறார். I titled today's sermon as God will make a new way. ஆண்டவர் தேவன் ஒரு புதிய வழியை உண்டாக்குவார் என்று இந்த பிரசங்கத்தை நான் தலைப்பிட்டிருக்கிறேன். So for us to think about, நாம் சிந்திக்கும்படியாய், what new thing is God doing? ஆண்டவர் எந்த ஒரு புதிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்? What new thing is God doing in our life, in our family, in our church? நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே ஆண்டவர் என்ன ஒரு புதிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்? What will we or you do about it? இதை குறித்து நாம் அல்லது நீங்கள் என்ன செய்வீர்கள்? In order for us to respond to what God is doing now, இந்த வேலையிலே ஆண்டவர் செய்யக்கூடியதற்கு நாம் மறு உத்தரவு கொடுக்கும்படியாய் we must first perceive it. நாம் முதலிலே அதை அறிந்து கொள்ள வேண்டும். And for us to perceive the new way, we must first know that we are in need of God's help. இந்த புது வழியை நாம் புரிந்து கொள்வதற்கு முதலிலே
நாம் ஆண்டவருடைய உதவி தேவைப்படுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். If we do not know where we are now, இப்பொழுது நாம் எங்கு இருக்கிறோம் என்று நாம் அறியாதபடி இருந்தோம் என்றால், then it's going to be difficult to go forward. அதிலே நாம் முன் ஏறி செல்வதற்கு மிகவும் கடினமாய் இருக்கும். Now in verse 16 and 17, வசனம் 16-17, God reminds Israel of his faithful love from the works past. முந்தின காரியங்களில் இருந்து இந்த 16-17 வசனத்திலே ஆண்டவர் அவருடைய மாறாத உண்மையான அன்பை குறித்து இஸ்ரவேல் ஜனத்திற்கு நினைவூட்டுகிறார். The Israelites are reminded about the covenant God made with Abraham, Isaac and Jacob. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபோடு செய்த அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து இங்கு அவர்களுக்கு நினைவூட்டப்படுகிறது. They are reminded how God saved Jacob's family from the 7 years of famine. அந்த மிக கொடினமான அந்த பஞ்சத்திலிருந்து 7 வருஷ பஞ்சத்திலிருந்து யாக்கோபின் குடும்பத்தை ஆண்டவர் எப்படி தப்புவித்தார் என்று அவர்களுக்கு நினைவூட்டப்படுகிறது. They are reminded how they cried to God to save them when Egypt made them slaves. எகிப்து தேசம் அவர்களை அடிமையாக்கிய பொழுது, அவர்கள் ஆண்டவரிடத்திலே கதறின பொழுது அவர்களை ஆண்டவர் ரட்சித்தார் என்று ஆண்டவர் அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். They are reminded how they cried to God to save them. அவர்களை ரட்சிக்கும்படியாய் அவர்கள் எப்படி கதறினார்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். They are reminded how God created a pathway through the sea. இந்த கடலில் நுழை மூலமாய் அங்கு ஒரு பாதையை ஆண்டவர் செய்தார் என்று அவர்களுக்கு நினைவூட்டப்படுகிறது. And how he extinguished the pursuing army so that his people will be saved. தன்னுடைய ஜனக்கூட்டத்தை பின்தொடர்ந்து வரக்கூடிய எகிப்தின் சேனையை ஆண்டவர் அமிழ்த்து போட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். God reminds Israel how he saved them with a mighty hand. வல்ல கரத்தினால் அவர்களை ரட்சித்ததை குறித்து இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆண்டவர் நினைவூட்டுகிறார். God reminds Israel of his faithful love for them. அவர்கள் மேல் வைத்திருக்கிற மாறாத அன்பை குறித்து அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். And God brought them into the promised land. இந்த வாக்குத்தத்த பூமிக்குள் ஆண்டவர் அவர்களை கொண்டு வருகிறார். And after some time Israel becomes comfortable in that promised land. நம்ம வேதாகத்தை வாசிக்கும் பொழுது இந்த வாக்குத்தத்த பூமியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அடைக்கலம் புகுந்து கூடியவர்களாய் இருக்கிறார்கள். And slips into idolatry and self-centered behavior. ஒரு தன்னலம் சுயநலம் இருக்கக்கூடியவர்களாகவும் விக்கிர ஆராதனையில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் அவர்கள் தவறி போகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். They become enslaved to sin. அவர்கள் பாவத்திலே அடிமை ஆகிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். They got used to a pattern of worship but lost the relationship with God. அவர்கள் ஒரு ஆராதனை முறைக்குள் அவர்கள் வந்து ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவை அவர்கள் இழந்து விட்டார்கள். Even though God sent many prophets to call them back to himself, they could not perceive his voice. ஆண்டவர் அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவர்களை அவரிடம் மீண்டு ஈர்க்கும்படியாய் அனுப்பித பொழுதும் அவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்க முடியாதபடி அறிய முடியாதபடி அவர்கள் இருந்தார்கள். Israel and his leaders could not see their past and present relationship with God. ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவிலே அந்த பழைய உறவும் சரி, அப்பொழுது இருக்கக்கூடிய நிகழ் உறவும் அவர்களால் பார்க்க முடியாதபடி அவர்கள் இருந்தார்கள். Now they glorified in the past victories that God gave them. மிந்தின ஜெயத்திலே அவர்கள் சந்தோஷப்பட்டு ஆண்டவர் கொடுத்த மிந்தின ஜெயங்களிலே அவர்கள் மகிமைப்படுத்தி கொண்டு இருந்தார்கள். But they forgot God in the present. ஆனால் நிகழிலே அண்மையிலே அவர்கள் ஆண்டவரை மறந்து போனவர்களாய் இருந்தார்கள். The exile to Babylon
has not happened yet in this passage. இந்த பகுதியிலே பாபிலோனுக்கு இருக்கக்கூடிய அந்த வனவாசம், அந்த சிறைப்பிடிப்பு இன்னும் நடைபெறவில்லை. But God is assuring them that He will save them from that. அந்த சிறைப்பிடிப்பில் இருந்து அவர்களை மீட்பார் என்று இந்த பகுதியிலே ஆண்டவர் சொல்ல இருக்கிறார். God will again create a path of salvation for them. அவர்களுக்கு மீண்டும் ஒரு இரட்சணிய பாதையை உருவாக்குவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். But it will be different this time. ஆனால் அந்த பாதையோ இப்பொழுது மாறி போய் இருக்கும். God led Israel out through the water. And இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து தண்ணீர் மூலமாய் தண்ணீர் செல்லும்படியாய் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். But in the time to come, God will lead them out through the desert. ஆனால் வரப்போகிற காலத்திலோ ஆண்டவர் அவர்களை வனாந்தரத்தின் மூலமாய் வெளியே கொண்டு வருவார். My friends, the point is that God is still a loving God. அவர்களை அதிகமாய் நேசிக்கக்கூடிய ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். My friends, we too can be like Israel. நாம் கூட இஸ்ரவேல் ஜனம் மாறி இருக்கக்கூடும். We can become comfortable in our religion. நாம் நம்முடைய மதத்திலே மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கலாம். And slip away from God's love. ஆண்டவருடைய அன்பிலிருந்து நாம் தவறி போகக்கூடியவர்களாய் இருக்கலாம். Some in the church, we have become comfortable talking about past glories, the former things. நாம் பழைய மகிமைகளை குறித்து, முந்தின காரியங்களை குறித்து பேசி நாம் ஒரு சந்தோஷத்திலே இருக்கக்கூடிய, சமாதானத்திலே இருக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். But have become blind to what God is doing in the present. Become deaf to what God is saying today in our churches. நம்முடைய சபைகளிலே ஆண்டவர் இந்த நிகழ்காலத்திலே செய்யக்கூடிய காரியங்களை காணாதபடி நாம் குருடர்களாகிவிட்டோம். அதே நேரத்திலே ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்களை கேட்காதபடி செவிடர்களாய் ஆகிவிட்டோம். We too, my friends, can slip into an empty religion without relationship with God. நாம் கூட ஒரு காலியான மதத்திற்குள் தவறி சென்று ஆண்டவரோடு ஒரு உறவில்லாதபடி இருக்கக்கூடும். So the question, how can I perceive that I have missed what God is doing? So அதனால் நான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று அறியும்படி நான் எப்படி தவறி போனேன் என்ற ஒரு கேள்வி. So what is my relationship with God and men like? நாம் கேட்கக்கூடிய ஒரு முதல் கேள்வி என்றால், எனக்கும் ஆண்டவருக்கும் மற்றவர்களுக்கும் இருக்க உறவு எப்படி இருக்கிறது? Now do I have a heart like the elder brother from Luke chapter 15? லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த மூத்த சகோதரன் போல் என்னுடைய இருதயம் இருக்கிறதா? Now please see that sermon from YouTube if you are not sure about what I'm talking about. நான் சொல்வதை குறித்து உங்களுக்கு அறியாதபடி இருந்தால் நீங்கள் இந்த பிரசங்கத்தை லூக்கா 15ஆம் அதிகாரம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரசங்கத்தில் இருந்து அது நம்மளுடைய யூடியூப்ல இருக்கிறது, நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ளுங்கள். Another question we can ask ourselves to check whether we have perceived God. நாம் ஆண்டவர் எதை செய்கிறார் என்று அறியும்படி, நாம் உணரும்படியாய் நாம் நம்மை கேட்கொள்ளக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், am I only talking about the former things that I did? நான் செய்த முந்தின காரியங்களை பற்றி, நான் ஆண்டவருக்காக செய்த முந்தின காரியங்களை பற்றி நான் மட்டுமே பேசி இருக்கிறேனா? Or am I not doing much for God now? ஆனால் இப்பொழுது ஆண்டவருக்கு எந்த ஒரு சேவையும் செய்யாதபடி இருக்கிறேனா? Am I only talking about the former things that I did for God but not doing much for God now? நான் முந்தின காலத்திலே செய்த காரியங்களே பற்றியே நான் பேசிக்கொண்டிருந்து இப்பொழுது ஆண்டவருக்கு நான் ஏதேனும் ஒரு காரியம் செய்யாதபடி இருக்கிறேனா? My friends, are we open to doing something new for God and His church? ஆண்டவருக்கும் அவருடைய சபைக்கும் ஏதேனும் ஒரு புதிய காரியத்தில் ஈடுபடும்படியாய் செய்யும்படியாய் நாம் திறந்த மனம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? My friends, the issue is the former things.
முந்தின காரியங்கள் தான் பிரச்சனையாய் இருக்கிறது. The glorious and the victories can become barriers to the new things that God wants to do. நம்மளுடைய முந்தின மகிமை, முந்தின ஜெயங்கள், நாம் ஆண்டவர் செய்யக்கூடிய புதிய காரியங்களுக்கு அது நமக்கு ஒரு தடையாய் இருக்கக்கூடும். Our God is not a God of the dead, but of the living. நம்முடைய ஆண்டவரோ இறப்பின் சாவின் ஆண்டவராய், இறப்பின் ஆண்டவராய் இராதபடி ஜீவிக்கிற ஜீவனுள்ள ஆண்டவராய் இருக்கிறார் என்று நாம் வசனத்திலே வாசிக்கிறோம். He is a creative creator. மிகவும் கலைபடைத்த ஒரு கலைத்திறனுடைய ஒரு படைப்பாளராய் அவர் இருக்கிறார். He will move his church in the way he wants, when he wants. ஆண்டவர் அவருடைய சபையை எப்படி நடத்த வேண்டும், எப்பொழுது நடத்த வேண்டும் என்று அவர் நடத்தி செல்வார். And he calls all of us to be part of that movement. அந்த செயல் நடக்கும் பொழுது, அந்த நிகழ் நடக்கும் பொழுது அதிலே நாம் ஈடுபடும்படியாய் அவர் யாவரையும் அழைக்கிறார். During the pandemic, we started a 12 p.m. Sunday service. நம்முடைய இந்த தொற்று நோய் காலத்திலே நம்முடைய சபையிலே ஒரு 12 மணி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, இரண்டாம் ஆராதனை நாம் ஆரம்பித்தோம். Now that the measures are relaxed, why do we need it? இப்பொழுது அந்த சட்டதிட்டங்கள் நமக்கு கொஞ்சம் குறைக்கப்பட்டு இருக்கிறதினால் இந்த ஆராதனை தேவையா? Beloved, this service is a new thing that God is doing in our church. நம்முடைய சபையிலே ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு புதிய காரியமாய் இது இருக்கிறது. God wants all people to experience his love. ஆண்டவர் எல்லா ஜனங்களும் அவருடைய அன்பை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். All people to come into his family. எல்லா ஜனங்களும் அவருடைய குடும்பத்திலே வர வேண்டும், பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். In your own church, உங்களுடைய சொந்த சபையிலே God might have done a new thing. ஆண்டவர் ஒரு புதிய காரியம் செய்திருப்பார். So the question is, இதற்கு கேள்வி என்னவென்றால், what is our response to this new thing God is doing in our midst? நம் மத்தியிலே ஆண்டவர் செய்யக்கூடிய இந்த புது காரியத்திற்கு நம்முடைய மறு உத்தரவு என்ன? And the pandemic gave us a good opportunity to move into new things. இந்த தொற்று நோய் காலத்திலே நாம் புதிய காரியங்களுக்குள் பிரவேசிக்கும்படியாய் அது நமக்கு ஒரு தருணத்தை கொடுத்தது. We did many things online. நாம் இணையத்திலே அதிக புதிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் இருந்தோம். Fellowship groups, prayer and even a Tamil Alpha. நாம் ஐக்கிய கூட்டங்கள், ஜெபங்கள், நாம் ஒரு தமிழ் அல்ஃபா கூட இணைய மூலமாய் செய்தோம். God was moving us from being a local church to an online, national or even global church. ஆண்டவர் நம்மை ஒரு தனி சபையாய் இருக்கக்கூடிய ஒரு வட்டார சபையாய் இருக்கிறதிலிருந்து நாம் ஒரு இணையத்திலே ஒரு உலக அளவிலே இருக்கக்கூடிய, தேச அளவிலே இருக்கக்கூடிய ஒரு சபையாய் நம்மை உருவாக்கி கொண்டிருந்தார். What is our response to what God is doing in our midst? நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் செய்யக்கூடிய புதிய காரியத்திற்கு நம்முடைய மறு உத்தரவு என்ன? Do we try to perceive what God is doing anew? இந்த புதிதாய் செய்யக்கூடிய ஆண்டவர் செய்யக்கூடிய இந்த புதிதான காரியத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறோமா? Or do we get upset and confused? அல்லது நாம் குழப்பம் அடைந்து நாம் ஒரு சினம் கொள்ளக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோமா? My friends, the new path, just as the old path, is not an easy path. The new path, just as the old path, is not an easy path. இந்த புது வழி என்று சொல்லக்கூடியது, புது பாதை என்று சொல்லக்கூடியது, அது பழைய பாதை போல் கடினமான ஒரு பாதை. It is an unknown path. நாம் அறிய முடியாத ஒரு பாதையாய் இருக்கிறது. Israelites came out of Egypt.
would have never imagined that God will get them to walk through the sea. கடல் நடுவிலே நடந்து போகும்படியாய் ஆண்டவர் செய்வார் என்று எகிப்து தேசத்திலிருந்து வந்த இஸ்ரவேலர்கள் கனவு கூட கண்டிருக்க மாட்டார்கள். And drown the Egyptians who came after them. அவர்களை பின்தொடர்ந்து கடலுக்குள் வந்தவர்களை ஆண்டவர் மூழ்கடித்தார். In the new way, the returning Israelites will need to walk through the desert. இந்த புது வழியிலே பாபிலோனிலிருந்து திரும்ப வரக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வனாந்தரத்தின் நடுவிலே நடந்து வர வேண்டும். It is still a walk that is full of challenges, my friend. இந்த பாதையில நடந்து வரும் பொழுது கூட அது ஒரு சவால் நிறைந்த பாதையாய் இருக்கும். My friends, what personal challenges are you and I facing in our own life? ஆண்டவருடைய இந்த புதிய காரியத்திலே, புதிய காலங்களிலே நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே நாம் எவ்வளவான தனிப்பட்ட சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். Now I shared with you about the circumstances in which Don Moen wrote the song. எந்த சூழ்நிலையிலே டான் மோவன் இந்த பாட்டை எழுதினான் என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். His family faced a huge loss. ஒரு மிகப்பெரிய இழப்பை அவருடைய குடும்பம் சந்தித்தது. There is no better way for them than to turn to God for help. அவர்கள் ஆண்டவரிடத்திலே திரும்புவதை விட வேறு எந்த ஒரு வழியும் இராதபடி இருக்கிறது என்று அவர்கள் அறிந்தார்கள். Trust God to guide us through the new path. நாம் ஆண்டவர் நம்மை வழிநடத்தும்படி இந்த புதிய பாதையிலே நாம் செல்ல வேண்டும். Friends, what have you lost? நண்பரே, நீங்கள் எதை இழந்திருக்கிறீர்கள்? In the former things, இந்த முந்தின காரியங்களிலே, are there past hurts, past trauma, past disappointments that you are still dealing with? இந்த முந்தின காரியங்களிலே முந்தின வடுகள், முந்தின பாதிப்புகள், முந்தின ஏமாற்றங்களை நீங்கள் இன்னும் கையாளு கொண்டு இருக்கிறீர்களா? God is not, my friends, in the former things. முந்தின காரியங்களிலே ஆண்டவர் அவர் இரார். God is here in the present with you. இதோ இந்த நிகழ்காலத்திலே உங்களோடு ஆண்டவர் இப்பொழுது இருக்கிறார். And God promises His protection and providence. ஆண்டவர் நமக்கு அவருடைய பாதுகாப்பையும் அவருடைய பராமரிப்பையும் வாக்குத்தத்தமாய் நமக்கு கொடுக்கிறார். There will not be just one river to drink water. நமக்கு இந்த பகுதியை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரே ஒரு நதி மட்டும் கொடுக்கப்படாது. There will be many rivers that will water as we journey. இந்த பகுதியிலே, இந்த பாதையிலே நாம் நடந்து செல்லும் பொழுது நமக்கு அநேக நதிகள் நமக்கு தண்ணீர் கொடுக்கும்படியாய் கொடுக்கப்படுகிறது. There's just not one river. அங்க நமக்கு ஒரே ஒரு நதி மட்டும் கொடுக்கப்படவில்லை. My friends, in order for us to enter into the new things that God has for us, there is an expectation from God. ஆண்டவர், நண்பர்களே, ஆண்டவர் நம்முடைய இந்த புதிய காரியங்களுக்குள் நாம் செல்ல வேண்டும் என்றால், பிரவேசிக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் நமக்கு ஒரே ஒரு எதிர்பார்ப்பை மட்டும் வைத்திருக்கிறார். We are commanded not to remember the former things. இந்த பகுதியிலே முந்தின காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும், மறந்து விட வேண்டும் என்று நமக்கு கட்டளை இடப்படுகிறது. முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. We are commanded not to remember the former things. What does that really mean? அதனுடைய அர்த்தம் என்னவென்று நாம் பார்ப்போமே. In other words, do not dwell in the former ways, former things. முந்தினவைகளிலே நாம் இன்னும் பிரவேசிக்க யோசித்து அதிலேயே தங்கியிருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Sticking to what we know might be a good idea.
நமக்கு தெரிந்ததை நாம் செய்வோமே என்று சொல்லி இருப்பது ஒரு நல்ல யோசனை தான். But being open and willing to trust God to lead us is what God expects from us. ஆண்டவரை நம்பி ஆண்டவர் நம்மை வழிநடத்தக்கூடியதற்கு நாம் நம்முடைய இருதயத்தை திறந்தும் அவருக்கு கீழ்ப்படிந்து செல்வதை ஆண்டவர் நாம் விரும்புகிறார். Doing things in a new and relevant way that God wants. நாம் ஆண்டவருக்கு பிரியமான வழியிலே புதிதாய் செய்யக்கூடிய காரியங்களை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். We are to trust God but not box God. நாம் ஆண்டவரை நம்ப வேண்டும், அவரை ஒரு பெட்டியில் அடைக்க கூடாது. So my friends, what former ways are we still dwelling in? முந்தின காரியத்திலே நாம் இன்னும் தொடர்ந்து இருக்கக்கூடியவர்களாய் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். Is there a past hurt that is preventing us from experiencing the new things that God wants to do in our life? ஆண்டவர் நமக்கு கொண்டு வரக்கூடிய இந்த புதிய காரியங்களை நாம் அனுபவிக்காதபடிக்கு, அதிலே செல்லாத பிரவேசிக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முந்தின வடு நம்மை தடுத்து கொண்டு இருக்கிறதா? Maybe it can even be a past victory. நம்முடைய முந்தின வெற்றியாய் கூட அது இருக்கலாம். A past glory, அது ஒரு முந்தின மகிமையாய் கூட அது இருக்கலாம். It can prevent us from experiencing the new things that God wants us to do in our life. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய இருக்கக்கூடிய இந்த புதிய காரியங்களை நாம் அனுபவிக்காதபடி அது நம்மை தடை செய்யக்கூடியதாய் இருக்கும். Many times I've heard, especially with people who have coming closer to their retirement, ஓய்வு காலங்களிலே நெருங்கி வரக்கூடியவர்கள் இடத்திலிருந்து கேட்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் they would usually share that my time is up. They will be very committed in church, but they will say my time is up. என்னுடைய காலம் முடிந்து விட்டது, இனிமே வாலிபர்கள் செய்யட்டும், மற்றவர்கள் செய்யட்டும் என்று சொல்லக்கூடியவர்களாய் இருப்பார்கள். Now I'm not saying that people cannot retire. முதியவர்கள் அனுபவசாலிகள் அவர்கள் ஓய்வு பெறக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. I'm not saying that. But are we open to the new thing that God wants you to do? ஆண்டவர் நீங்கள் செய்ய இருக்கக்கூடிய புதிய காரியத்திற்கு உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுப்பீர்களா? There are many things that God has in His church. அவருடைய சபையிலே ஆண்டவர் அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். What new thing is God talking to you about? என்ன புதிய காரியத்தை செய்யும்படி ஆண்டவர் உங்களிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார்? What new thing is God doing in your life, in your family, in your church, in our church? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே என்ன ஒரு புதிய காரியம் செய்து கொண்டிருக்கிறார்? Now what will we do or what will you do about it? இதை குறித்து நீங்கள் என்ன செய்வீர்கள்? Again, God asks us, the path is challenging. அந்த பாதை நமக்கு கடினமாய் சவால் நிறைந்ததாய் இருக்கும். But can we don't turn back? நாம் திரும்பி அந்த முந்தின காரியங்களை நாம் பார்க்காதபடி இருப்போமா? பூர்வ மாணவைகளை நாம் சிந்திக்காதபடி இருப்போமா? God challenges us if we will not look back, not remember the former things, nor consider the things of old. Friends, let's pray. நாம் ஜெபம் செய்வோமே. ஆண்டவரே, நீ செய்யக்கூடிய புதிய காரியங்களிலே நாங்கள் பிரவேசிக்கும்படி எங்களுடைய மனதுகளை திறந்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, முந்தின காரியங்கள் ஆண்டவரே, பூர்விதமான காரியங்களை நாங்கள் ஆண்டவரை விட்டு விலகி அதிலேயே நாங்கள் பிரவேசிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே, நீ செய்ய இருக்கிற புதிய காரியங்களிலே உம்மோடு கை இணைந்து நாங்கள் செய்யும்படியாய் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. Lord, we pray that you will help us not to dwell
in the old things, in the former things, Lord. Not to remember, Lord, the former things and not to consider the things of old, Lord. But Lord, help us, Lord, to perceive the new things. Help us to see the new things that you are doing, Lord, in our life. எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்யக்கூடிய புதிய காரியங்கள் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்திலே நீர் செய்யக்கூடிய புதிய காரியங்கள் ஆண்டவரே, எங்களுடைய சபையிலே செய்யக்கூடிய புதிய காரியங்கள் ஆண்டவரே, எங்களுடைய சமுதாயத்திலே செய்யக்கூடிய புதிய காரியங்களை எங்களுடைய கண்கள் கண்டு ஆண்டவரே, அதை நாங்கள் அறிந்து ஆண்டவரே, அதிலே உம்மோடு நாங்கள் செயல்படும்படியாய் எங்களுக்கு கிருபை செய்தருளும் ஆண்டவரே. Lord, help us to perceive these new things that you are doing in our life, in our family, in our churches and in our society, Lord. And help us to be a blessing. Help us to bring that blessing that you give, Lord. ஆண்டவரே, உமக்கு ஒரு எங்கள் மூலமாய் நீர் ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை இவர்களுக்கு கொண்டு வரும்படியாய் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. And most importantly, Lord, we pray, Lord, that we will declare your praise by believing in the new things and doing the new things that you want us to do, ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த புதிய காரியங்களை நீ செய்யும் பொழுது அதை நாங்கள் நம்பி அதிலே நாங்கள் செயல்படும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்கென்று உம்முடைய கீர்த்திக்கு என்று நாங்கள் சொல்லும்படியாய், மற்றவர்கள் சொல்லும்படியாய் நாங்கள் செய்யும்படியாய் கிருபை செய்தருளும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. Pray in Jesus name. Amen. Amen. வாருங்கள், கடைசி பாடலாக கூட இயேசு எந்தன் வாழ்வில் பெலனானார் பாடலை நாம் பாடுவோம். இந்த
ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. Let's receive God's blessing. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. ஆமென், ஆமென். நாம் இந்த வேளை கூட தொடர்ந்து நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்களோடு இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். சமாதானத்தோடும் அன்போடும் போய் தேவனை சேவிப்போமாக. சென்று செல்வோம் கிறிஸ்துவின் நாமத்திலே. ஆமென், ஆமென். நம் ஆண்டவரை ஆராதித்து அவருடைய வார்த்தையை கேட்டோம். நம் ஆண்டவருக்கு கொடுப்பதும் ஒரு வகையான ஆராதிப்பு தான். நம்முடைய காணிக்கையை செலுத்த ஆயத்தமாகவும் வாருங்கள். நீங்கள் உங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுக்க 3 வழிகள் உள்ளன. முதலாவதாக, நீங்கள் இணையத்தின் வழியாகவோ அல்லது ஏடிஎம் வழியாகவோ பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய மை சேவியர்ஸ் சர்ச் டிபிஎஸ் அக்கவுண்ட் நம்பர் 00601461112, அதாவது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டிய எண் 000146112. இரண்டாவது வழி, பே நவ் என்ற சேவை மூலம் கட்டணத்தை செலுத்தலாம். இணையம் அல்லது மொபைல் வங்கி மூலம் பே நவ் என்ற பகுதியை தேர்ந்தெடுத்து என் இரட்சகர் ஆலயத்திற்குரிய சிறப்பு எண்ணை தட்டச்சு செய்யவும். சிறப்பு எண் T08CC4073G. மூன்றாவதாக, காசோலை அதாவது செக் வழியாக நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மேல் விவரங்களுக்கு சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 64742823. இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். பாய்.